மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சோழபுரத்தில் திருமுனை கூட்டம் துவங்கி இருக்கிறது. அங்கங்கே உள்ள மைய நிர்வாகிகள் அவங்க இடத்துல உட்கார முடியும் அன்புடன் கேட்கிறோம். கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். பேசுறது அவங்கவுங்க வந்து அவங்களோட இருக்கையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து. சீராரும் மகனமென திகழ்வரத கண்டனிக்கணமும் அதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைத்து மைய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கலாச்சாரம், மொழி, கல்வி இவைகளை காத்திட எங்கள் தலைவரின் உறவுகளாக களத்தில் இருக்கும் அனைத்து மைய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கல்வி வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. கல்வியை பல வகைகளில் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு மதத்தை நம்ம கிட்ட முன்னிறுத்துறாங்க. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அது குருவுக்கு அடுத்து தான் தெய்வமே வருவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையுமே முன்னால தள்ளிட்டு இந்த கல்வியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு மதத்தை முன்னால கொண்டு வராங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பத்திரிகைகள் 4 பக்கத்துக்கு மதத்தை பத்தியும் இந்த திருப்பரங்குன்றத்தை பத்தியும் தான் எழுதுறாங்க. இந்த கல்விக்கு நிதி கொடுக்காததை பத்தியோ மிச்ச இதெல்லாம் பத்தியோ எதுவுமே சொல்லல. ஆனா நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கல்வி எப்படி சிறந்து விளங்குது அப்படின்னு இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ் நல்ல இதுக்கு சொல்லுது. இம்மை பயக்குமா ஈய குறைவென்றால் தம்மை இருக்குமா தாமலரா கேடென்றால் எம்மை உலகத்து யாங்கானாம் கல்வி போல் மமரருக்கும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்விதான் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நம்மளோட இதை வந்து சிறந்து விளங்குறதுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்னா இந்த கல்வினாலதான் ஒழிய வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளுக்கு. அப்படிப்பட்ட இந்த கல்வியை நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை இப்படின்னு வேற வேற வகையில நம்மளை திருப்பி கொண்டு போறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தியை திணிச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து தமிழ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க மறைமுகமா முதல்ல ஆங்கிலத்தை ஒழிக்க பாக்குறாங்க. இப்ப ஹிந்தியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆங்கிலத்தை வந்து அழிச்சிருவாங்க. ஆங்கிலத்துல நீங்க இப்ப நீங்க பேங்க்ல போறீங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு இதுன்னா பொதுவான மொழியா ஆங்கிலத்தை நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நடைமுறையில கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதை எடுத்துருவாங்க. எல்லாரும் ஹிந்தி கத்துட்டீங்கன்னா ஹிந்தியை கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே ஹிந்தியில வந்துடும். எந்த டிரான்சாக்சன் எல்லாமே அனைத்துமே ஹிந்தியில வந்துடும். ஆங்கிலத்தை ஒழிச்சிருவாங்க. ஆங்கிலத்தை ஒழிச்சிட்டோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த ஆங்கிலத்தினாலதான் உலக அளவுல நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டுகள்ல நம்மளை சார்ந்தவங்கல பல பேர் அமெரிக்கால இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க, பல கண்டத்துல இன்னைக்கு கோலோச்சி இருக்கிறாங்கன்னா இதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்த இந்த கல்விதான் நமக்கு காரணம் ஒழிய வேற வகையில நம்ம இந்நேரம் நம்ம ஹிந்தி கத்துட்டு இருந்தோம்னா நம்ம இதை தாண்டி இந்த பாடம் தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டோம். நம்மளுக்கு இந்த வளர்ச்சி இருந்திருக்காது. இன்னைக்கு ஹிந்தி பேசுற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஆங்கிலத்தை 2வது மொழியாக எடுத்துக்கிற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் பார்த்தோம்னா இந்த
இருமொழி கொள்கை உள்ள நாடுகள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஊர்களில் உள்ள வளர்ச்சி வந்து கம்பேர் வித் நீங்க நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மனித வள மேம்பாட்டு குறியீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்கு. அதே போல இந்த கல்வியை நம்ம கிட்ட இவங்க என்னென்ன வழியில எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுல மதத்தை வந்து ரொம்ப ரொம்ப வேகமா உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. என்சிஆர்டி அப்படின்னு சொல்றது பள்ளி கல்வி பாடத்திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குகிற ஒரு குழு. இந்த குழு இந்த குழுவுல உள்ள இயக்குனர் பள்ளி பாடங்கள்ல நம்ம குழந்தைகள் மனசுல நஞ்ச விதைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மதத்தையும் புராணத்தையும் இதிகாசத்தையும் சமஸ்கிருதத்தையும் உள்ள கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு வகையில நம்ம குழந்தைகளோட ஆள் மனசுல கொண்டு வந்து பதிய வைக்க பாக்குறாங்க. நம்மளுக்கு இதுவா தேவை? தொழில் கல்வி தேவை, வேற தேவை. கடைசியில வந்து நம்ம சாமி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அவங்க வந்து முழுசா நம்மளை வந்து முன்னிலைப்படுத்துறது வந்து இந்த மதத்தையும் கடவுளையும் தான் தொழிய இந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறாங்க. இதை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா தினேஷ் பிரசாத் சக்லானின்னு சொல்ற என்சிஆர்டியோட இயக்குனர், நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையும் திருப்திப்படுத்த வேண்டி இந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கல என்னும் இது போன்ற எந்த அரசியல் எண்ணமும் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் அப்படி இல்லை. இதுல மறைமுகமா நம்மளை புகுத்தி நம்மளோட இந்த கல்வியை வந்து சிதைக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க வந்து ஏழைகள்னு ஒரு பிரிவு எடுத்துக்கிறாங்க. அந்த ஏழைகள்ல இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகள்ல 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரத ஏழைகள் பார்த்தானா, ஏழைகள் யார் ஏழைகள்னா உயர் சாதி ஏழைகள். இந்த உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடபிள்யூஎஸ்ல ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சரி, அவங்க அப்படியும் அவங்க படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட கனவு இதுன்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீட் எல்லாம் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் உள்ள வர்றாங்க. அதை விட மிக உயர்ந்த இதான ஐஐடி, ஐஐஎம் இதெல்லாம் சேர்றதுக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை பெரிய கனவாவே இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரியான இதுல கூட அவங்க ஈஸியா வேற வழியில உள்ள ஆளை கொண்டு வராங்க. சேது பந்தன வித்வான் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த சேது பந்தன வித்வான் யோஜனால என்ன பண்றாங்கன்னா, குருகுலத்துல 5 வருஷம் படிச்சா போதும். குருகுலத்துல நீங்க 5 வருஷம் கல்வி கற்றா அந்த குருகுல ஆசிரியர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா நீங்க நேரடியா ஐஐடியில சேர்ந்துக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அவன் கோச்சிங் கிளாஸ் இரவு பகலா படிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். குருகுலத்துல 5 வருஷம் படிச்சா அந்த சர்டிபிகேட் இருந்தாதுன்னா டைரக்டா ஐஐடியில சேர்ந்துக்கலாம் வித் ஸ்காலர்ஷிப்போட. ஆராய்ச்சி படிப்புகளும் இதுல இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போனோம்னா நம்ம எச்ராஜெல்லாம் சொல்லுவார், கோர்ட்டாவது மயிராதுன்னுவாரு. இந்த உத்தரவு வந்து அதிகாரிகளோட உத்தரவு என்னோட சிறப்புக்கு சமானம்னு சொல்லுவாரு. அவரெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தலையில இருந்து பிறந்தவங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் கேட்க மாட்டாரு. கோர்ட்ல இன்னைக்கு திருப்பன்ற விஷயமா 4 மணிக்கு கோர்ட்டோட ஆர்டர்னு சொல்றாரு, 6 மணிக்குனாரு, 10 மணிக்கு நைட் இரவே கோர்ட்டு கூடுன்னு சொல்றாரு. அதெல்லாம் யாரும் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு இது இல்லை. அடுத்த நாளே கமிஷனர் வரணும், ஆட்சித்தலைவர் வரணும், அத்தனை பேரும் வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஆனா இதே போல டெல்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வருது. முரளிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிறார். அந்த ஜஸ்டிஸ் இந்த கேஸ் வரும்போது இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்திருக்கு. அதாவது ஒரு மந்திரி பேசியிருக்காரு. அவர் பேசினதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பத்தி வீடியோ எவ்வளவு வந்திருக்கிறது. இதுக்கு நீங்க என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 24 மணி நேரத்துல இதற்கான இதை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 24 மணி நேரத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா அந்த நீதிபதியை மாத்திட்டாங்க. இது மாதிரி இந்த நீதிபதிகளை மாத்துறது எல்லா துறைகளிலுமே, இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே மறைமுகமா இந்த கும்பல், அதாவது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்த வகையான கும்பல் வந்து எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு உள்ள
போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது மாதிரியான ஒரு இதுதான் அகில பாரதிய இதிகாச சங்கல்ப யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸோட கிளை அமைப்புகளில் ஒரு அமைப்பான இந்த அகில பாரதிய இதிகாச சங்கல்ப யோஜனா அப்படின்றது நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறை எழுதுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இந்த அகில பாரதிய இதிகாச சங்கல்ப யோஜனான்ற துறையை சேர்ந்த சௌரவ் குமார் மிஸ்ரா, ஓம்ஜி உபாத்யா இப்படின்னு சொல்லிக்கூடிய நேரடியாக இதில் தொடர்புடைய ஆட்கள் எல்லாம் இந்த இந்திய வரலாறு எழுதுற துறையில வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 482 பேரை வந்து ஆய்வு கட்டுரைகள் மிச்ச இது, அதாவது இந்த புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் இதன் அடிப்படையில் நம்ம வரலாறை எழுதுறதுக்கு இவங்க கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவங்க அசைன்மெண்ட் கொடுத்து இவங்க இது சம்பந்தப்பட்ட மாதிரி, அதாவது நம்ம வரலாறு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை புகுத்தி எழுத முடியுமோ அதை எழுதி கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான பணங்களை வந்து இவங்களுக்கு செலவழிக்கிறாங்க. இவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்மளோட கல்வி பத்தி நம்ம முக்கியமா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கல்வியில நம்ம இது அரசியலமைப்பை எழுதும் போதே இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் ஆர்டிகல் 21A அப்படின்ற செக்ஷன்ல அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிதிகளை நம்ம செலவழிக்கிறதுக்கு இது பண்ணும் பொழுது நம்மளுக்கு கொடுக்குற இந்த மத்திய அரசோட பணங்களை இந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற நிதியை வந்து கொடுக்கறதே இல்லை. இதுக்கெல்லாம் கேஸ் போட்டாலோ இது பண்ணாலோ எந்த இதுவுமே இவங்க செய்யறது இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கொஞ்சமாக மறைமுகமாக நம்ம இதுல வந்து இவங்களை ஆளுகளை புதுறாங்க. குறுக்கு வழியில நிறைய ஆளுகளை உள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. குறுக்கு வழியில சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வேற துறைகளை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு மொத்தமா, அதாவது இந்த ஆக்டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளை அப்படியே உள்ள வச்சு புளிகிறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. இதுக்கு நம்மளுடைய இந்த ஏடிஎம்கேவும் மறைமுகமா இருக்கிற கூட்டணி கட்சிகளும் கூட்டணி ஆளுகளும் எப்படி உதவி பண்றாங்க, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. இதன் மாதிரியான காரணங்களால தான் எங்க தலைவர்கிட்ட அன்னைக்கு வந்து அவங்க கேட்கும் போது, நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இப்ப இப்படி ஒரு கூட்டணி எப்படி போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தையில திரும்பி ஒரு கோபமா ஒரு பார்வை பார்த்து சொல்லுவாரு, நாட்டுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இது வந்து பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்கு. அதானிக்காக நம்ம நாடு எவ்வளவு இதாகிட்டு இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு உலக அளவில் பொருளாதார ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதற்கு அதானி ஒரு முக்கியமான பங்கு. அதானியை வந்து 2013 நம்மளோட செபிக்கு வந்து அசோசியேட் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கு. நம்ம அரசாங்கத்துல நிறைய துறைகள் இருக்கிறது, எல்லாத்தையுமே இவங்க உள்ள கொண்டு வந்து புகுத்தி எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அசோசியேஷன் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் அன்னைக்கே அதானியை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு, இவன் பண்றதெல்லாம் ஒரே ஃப்ராடா இருக்குன்னு செபி தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஆனா அந்த லெட்டர் எழுதுனத அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு அந்த துறை செபியில உள்ள ஆளுக்கு அந்த இவருக்கு கிளீன் ஷீட் கொடுத்து, இவர் நல்லவர் வல்லவர், நாட்டுக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னவருக்கு இன்னைக்கு அதானியோட என்டிடிவி கம்பெனில ஒரு டைரக்டரா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதானிக்காக பாராளுமன்றமே கூடுது, சட்டம் இயற்றுறாங்க. அவருக்கு குஜராத் பார்டர்ல, அதாவது நம்ம பாகிஸ்தான் பார்டர் குஜராத்ல கௌதமா அப்படின்ற இடத்துல உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் தகடு அமைக்கிறதுக்கு, மிகப்பெரிய சூரிய சக்தி மின் பூங்கா அமைக்கிறதுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, அந்த தேசிய எல்லை பாதுகாப்பு சட்டப்படி 10 கிலோமீட்டருக்கு எந்தவித கட்டுமானத்துக்கு அனுமதி இல்லை. ஆனா அதானிக்காக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை 1 கிலோமீட்டர் மாத்தி இந்த இடத்துல அதானியோட அந்த சூரிய தகடு மின் தகடு போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இது யாருக்காக கொடுக்குறாங்க?
இது மாதிரி சொல்ல முடியாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமாக. அவர் இன்னைக்கு உலக அளவுல 2வது பெரிய பணக்காரனா வந்தாரு. ஒரு ஹிண்டன்பர்க் பிரச்சனையினால தான் அவர் கொஞ்சம் மாறிச்ச ஒழிய இந்த 2வது பெரிய பணக்காரனா இருந்தார். அதாவது $8 பில்லியன் இருந்தவர் இன்னைக்கு $288 பில்லியன் வரைக்கும் அவரோட சொத்து மதிப்பு உயர்ந்த போது உலகத்துல எந்த ஒரு பணக்காரனும் இது மாதிரி ஒரு வளர்ச்சியை கண்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது வந்து வேற விதமான ஒரு இதை கொண்டு போகுது. அதாவது கிரானிக்கல் கேபிட்டலிசம் சொல்றாங்க. கிரானிக்கல் கேபிட்டலிசம்னா இது வந்து முதலாளித்துவத்துக்கும் மேல போகுது. இது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகள், அதாவது ஒன்று 2 பேர்கள், ஒரு 4-5 பேர், அதோட அவ்வளவுதான் முடிச்சுக்கோங்க. அவங்களுக்கே ஒட்டுமொத்த மக்களுமே பாடுபடுற சூழ்நிலையா இன்னைக்கு விழுகுது. அத்தனை பேருமே இவங்களுக்காக நம்ம பாடுபடுற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் நம்மளை எல்லாத்தையுமே அப்படியே அட்டை போல உறிஞ்சுறாங்க. இது நம்மளுக்கு தெரியாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் உழைப்பதான் அதன் பலகள் எல்லாம் ஒரு சிறு கூட்டம் கொள்ளையடித்து வாழ்வதுதான் சமூகத்தில் உள்ள எல்லா ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்று மார்க்ஸ் கூறியது தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அந்த மாற்றம் இந்த கிரானிக் கேபிட்டலிசம்ன்ற இந்த இதுல நம்மளை எங்கேயோ கொண்டு போய் இன்னும் கசக்கி பிழிஞ்சு ஒண்ணுமில்லாம போட்டுருவாங்க போல இருக்கு. அதாவது உசுறு மட்டும் இருந்தா போதும், சாப்பிட்றதுக்கும் இவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்குக்கும் ஒரு இது கொடுத்துட்டா போதும். இன்னைக்கு அத்தனை விஷயத்திலையுமே இவங்களோட கை வந்து ரொம்ப ஓங்கிட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவுல போகுது. இன்னும் ரொம்ப அப்படியே ரொம்ப உரியிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கிறாங்க. ஐஏஎஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? ஐஏஎஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வரணும். ஆனா இவங்க இப்ப அதுலயுமே ஒரு லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு வித்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த லேட்டரல் என்ட்ரி மூலமா ஐஏஎஸ்ஏ படிக்காத ஆளுகளை பிரைவேட்டா இருக்கிற ஒரு சில அவங்களுக்கு வேண்டியவங்களை எடுத்துட்டு இந்த ஐஏஎஸ் பதவியில இருக்கக்கூடிய பதவிகளில் கொண்டு வந்து உள்ள இறக்குறாங்க. அவங்க வந்து அந்த டைரக்டர், அந்த பெரிய பெரிய போஸ்டில் வந்து செபி தலைவர் மாதவி பூச்பூரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ப பிரச்சனை எப்ப கூட ஓடி ஒளிஞ்சாங்க இல்லையா, கோர்ட்டுக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த ஐஏஎஸ்ஏ இல்லாம இந்த லேட்டரல் என்ட்ரி மூலமா உள்ள வந்தவங்க தான். இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு துணை போகிற நம்ம அதிமுகவா இருக்கட்டும், மறைமுக கூட்டாளிகளா இருக்கட்டும், இவங்களை எல்லாம் உள்ள விட்டோம்னா நாளைக்கு நம்ம சந்ததிகள் என்ன பாடுபடும்ன்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கும்பல் ஏதாவது ஒரு வகையில உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட சந்ததிகள், அதாவது நம்மளோட காலத்தை ஓட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னால வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்திடுவாங்க. 3வது 5வதுல பொதுத் தேர்வு நடத்த போறாங்களா? 3வது 5வதுல பொதுத் தேர்வு நடத்தினா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளிகளோட பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணி அவங்களாம் அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்களா? அவங்களெல்லாம் மறைமுகமா அவங்க படிப்பவே பறிக்க பார்க்குறாங்க. 3வது 5வது பொதுத் தேர்வில் எத்தனை பிள்ளைங்க நம்ம பிள்ளைய பாஸ் பண்ணிடுறோம் சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா படிப்பெல்லாம் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிட்டு நம்மளுக்கு நல்ல சாமியை நல்லா கொண்டு வந்து தராங்க. அது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளே பார்த்துக்கலாம். அது ஒன்றும் விஷயம் இல்லை. இது மாதிரியான ஆட்களை வந்து உள்ள வந்துடாம இருக்கிறதுக்காக இந்த மதம், இனம், மொழி, நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், கல்வி இவைகளை பாதுகாத்திட இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல நம்ம பெருவாரியான வெற்றியை பெற்று தந்தாதான் இந்த நிலையை நம்ம காப்பாற்ற முடியும். உடனே உடன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.